எனதருமை மாஸ் மீடியா நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானோட பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் துலாம் ராசியில் இருந்துக்கிட்டு இருக்கார். துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு. ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/12/2023 18/1/2024 வரைக்கும் சுமார் 25 நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது. அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான், அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான், அடுத்து சுக்கிரன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25/12/2023 அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு 18/1/2024 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகமே பொழுதுபோக்கு, சந்தோஷம், இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும். சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம். அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான். மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான், இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான், சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் இல்லை. விருந்து, கேளிக்கைகள், ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு கூத்து, இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம். சினிமா, இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும். நம்ம சேனலை விரும்பி ரசித்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் லைக் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். பண்ணுங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சரியா? அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் விரும்பி ரசித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த 25 நாள் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானோட அற்புதமான பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபாதிபதி, அதே சமயம் பகைருண ரோகாதிபதி. 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனால் ராசிநாதன் உங்களுக்கு குரு பகவான், அவருக்கு எகெயின்ஸ்ட்டு இந்த சுக்கிர பகவான். எகெயின்ஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக இருக்கிற இடத்துல விட உங்களுக்கு சில நல்ல கூடுதலான பலன்களையும் உங்களுக்கு கொடுப்பார். எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடன் வாங்காமல் இருக்கணும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், கடன் இந்தியாவே வாங்குதுங்க, தமிழ்நாடே வாங்குது, நான் மட்டும் என்ன அப்படின்னு. வாங்குங்க. உங்கள் கைக்கு உண்டான கடனை வாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்க. எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் வாங்குங்க. கடன் சுமையை மட்டும் ஏற்றிக்காதீங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்துன்னா கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லதுங்க. அதேமாரி உடன்பிறப்புகள் விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வகையில் இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கனாலே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் லாபம் நிறைய கிடைக்கும். ஏன்னா கடனை நிறையா வாங்கி ஒருத்தர் தொழில் பண்ணி
எவ்வளவு லாபம் வந்தாலும் அந்த கடனை கட்டத்தான் சரியாக இருக்கும். அப்போ லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, லாபத்தை வந்து அதை வச்சு ஒரு சொத்து வாங்குறது, அதை வச்சு ஒரு சுகம் அடையிறது அப்படிங்கிறது இருக்காதே. நீங்கள் வாங்குறத வர்ற லாபத்தெல்லாம் கொண்டு போய் கடன் அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பேங்க்கு கடன், தனியார் கடன், இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த தொழில் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் அட்வான்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் உங்களுக்கு 1ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் சாதாரணமாக 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கடனுக்கு போயிடுச்சுன்னா 10,000 ரூபா தான் இருக்கும். அப்புறம் பிடித்தம் அது இது போக உங்களுக்கு 7,000 ரூபாய் கையில் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. 7,000 வச்சுட்டு நீங்கள் மீட் அவுட் பண்ண முடியுமா? ஏன்னா மறுபடியும் 10,000 ரூபாய் கடன் அடைக்கலாம் அந்த மாதம். ஸோ கடனை கொஞ்சம் கரெக்டாக வாங்கி உங்களுக்கு தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு இருந்தீங்கனாலே சந்தோஷம். அந்த பகைருண ரோகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கார். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்தில் முக்கியமாக சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள். ஏன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. டெலிவரி டைம் என்ன குழந்தை பிறக்கும், என்ன ஏது, எவ்வளோ குழப்பத்தில் இருந்தீங்க. கரெக்டாக அந்த குழப்பத்தையும் நீக்கி ஒரு அற்புதமான ஒரு மகவை குழந்தையே உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷக்காரகன் சந்தோஷத்தை தான் கொடுப்பார். சில குழப்பங்களை சில நேரங்களில் கொடுப்பார். எல்லாருக்குமே வந்து மனோகாரகன் சந்திர பகவான் தான். அதனால தான் குழப்பம் இருக்குது. எல்லாருக்குமே வந்து சந்தோஷமும் இருக்குது, குழப்பமும் இருக்குது. அதனால் இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கார். அந்த வகையில் இப்போ அவர் வந்து விரயஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடத்துல வரதுனால செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அது ஒன்று நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்காக செலவுகளை வைக்கலாம், இல்லை குழந்தைகளோட கல்வி செலவாக இருக்கும். அதாவது எப்படின்னா வெளியூரில் ஏதாவது வெளிநாடு போயிட்டு இந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா ஹாஸ்டல் செலவு, அது இது டிரான்ஸ்போர்ட்டு எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு செலவுகள்லாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதேமாரி முதல்ல நல்லதையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். சொத்து சேர்க்கைனாலே செலவு தான். ரிஜிஸ்ட்ரேஷன், அது இது, லொட்டு லோசுக்கு எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு சுபகாரிய செலவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதேமாரி குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும், அதனாலேயே செலவு இருக்குது, காத்திருக்கு. அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாக இருக்கிறதுனால விருந்து கேளிக்கைகளுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி நிறைய விஷயங்கள் சுபகாரிய செலவுகளாக உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தைகளின் திருமண யோகம் கூடுறதுனால அந்தமாரி திருமண செலவுகள் இருக்கலாம். அதேமாரி இந்த குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக சில செலவுகளை பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல செலவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், மருத்துவ செலவுகள் வராமல் இருக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, அது போதும். ஏன்னா மருத்துவ செலவுகள் வேண்டாம். வயதானவர்கள் அப்படின்னா அந்த மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாது, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஏன்னா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால வயசான பெற்றோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குருஜி சொல்லிட்டார் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடாது, அதனால் நான் மாத்திரை வாங்கி தர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அவரை டென்ஷன் பண்ணிடாதீங்க. அப்புறம் பிபி மாத்திரை வாங்குற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்களுக்கு அந்த பெரியவங்களுக்கு என்னென்ன மருத்துவ செலவுகள் அதை கரெக்டாக செய்யுங்க, சரியா? இந்த விரயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சில நல்ல நிகழ்ச்சிகளை தான் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். இந்த குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராசிநாதன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துட்டார். 7.5 விலகிடுத்தினாலே அற்புதமான பலன்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களோட முயற்சிகள் பாராட்டப்படும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாதையை கண்டிப்பாக காமிக்கும். வாழ்க்கையை அப்படிங்கிறத விட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார், கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் போராடித்தான் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். போராட்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்களை இந்த கேது பகவான் கொடுப்பார். இப்படி நீ வேலை செஞ்சேன்னா உனக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் காரணம் என்னென்னா ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ராகு கேது பகவான் கொடுப்பார். இந்த உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் மகான்களோட தரிசனம் பண்ண ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஆக இந்த சுக்கிர பகவான் உங்களோட லாபாதிபதி, அதே சமயம் பகைருண ரோகாதிபதி இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வந்துக்கிட்டு சுபகாரிய செலவுகளாகத்தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அங்கே இந்த 25 நாளும் உங்களுக்கு செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சுபகாரிய செலவாக மாற்றிக்கோங்க.
அனாவசியமான மருத்துவ செலவுகளை குறைக்க பாருங்கள். மற்றபடி இந்த 25 நாளும் ஒரு சந்தோஷத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷ செலவாகத்தான் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை நான் மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.